கேரட்டு, பீட்ரூட்டு, கார்லிக்கு, பீன்ஸ் வெரைட்டிஸு, ரெட் கேரட்ஸு, கேரட்லேயே ஒரு 4 வகை இருக்குங்க, பீன்ஸில் ஒரு 5-6 வகை இருக்கும், அண்ட் ப்ளஸ் மல்லி, கீரைங்க, சூரியகாந்தி, இந்த மாதிரி நம்ம மல்டி கிராப்பிங் சிஸ்டமாக பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பல வகைகள், ஸ்ட்ராபெரி, பெப்பினோ. 1 லட்ச ரூபா ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுவே இன்னைக்கு கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா ஆயிருக்கு. டபுள் ஆயிருக்கு. செலவு மட்டும். ஆனால் லாபம் வந்து அதே ரேட்டுக்கு தான் வாங்குறதுங்க. அது சீசனாலிட்டி பொறுத்து. லோடு ஜாஸ்தியாச்சுன்னு நம்ம வேருக்கான ஒரு சத்து கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்ம ஜீவாமிர்தத்தில் வந்துடும். துளுந்து மேலே எந்திரிக்கும் போது இலைக்கு சத்து தேவைப்படுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூச்சி வரும்போது அதுக்கு நம்ம வேப்ப புண்ணாக்கு கரைசல், அப்புறம் வேப்ப எண்ணெய், பூங்கை எண்ணெய், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு போட்டு அந்த கரைசல் பண்ணுவோம். வணக்கங்கண்ணா. வணக்கம். நம்ம பேர் என்னங்கண்ணா? நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா? என் பேர் தன்வேஷ். என் ஃபார்ம் வந்து ஃபாரஸ்ட் கேட் ஊட்டியில் இருக்குண்ணா. நம்ம வந்து என்னென்ன விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா? ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா பல பயிர் சாகுபடி தான் பண்ணுறோம். சரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டு, பீட்ரூட்டு, கார்லிக்கு, அப்புறம் பீன்ஸ் வெரைட்டிஸு, அப்புறம் ரெட் கேரட்ஸு, கேரட்லேயே ஒரு 4 வகை இருக்குங்க, பீன்ஸில் ஒரு 5-6 வகை இருக்கும், அண்ட் ப்ளஸ் மல்லி, கீரைங்க, அப்புறம் சூரியகாந்தி, இந்த மாதிரி நம்ம மல்டி கிராப்பிங் சிஸ்டமாக பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பல வகைகள், ஸ்ட்ராபெரி, பெப்பினோ, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நம்ம எல்லா பயிரையும் சேர்ந்து தான் இது பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்ம பூமிக்கும் நல்லா இருக்கு, ப்ளஸ் நம்மளுக்கு டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உதவுது. ஆனால் இந்த விவசாயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் தானா, இல்லை அப்பா இல்லை தாத்தா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குங்களா? ஸோ நான் வந்து 3ஆவது தலைமுறையாக விவசாயத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறேன். சரி. ஸோ இது விவசாயம் வந்து எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்தே எல்லா விவசாயம் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அந்த விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லி, நான் அதுவும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் படித்தது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் இந்த விவசாயத்துக்கு வந்ததுக்கான ஆர்வம் என்னங்கண்ணா? அது எப்போதுமே விவசாயம் தான் நம்மளுக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஓகே. ஏன்னா என்னை படிக்க வச்சது, என்னோட லைஃப்பில் எல்லாமே கொடுத்தது விவசாயம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அங்கே என்ன பண்ண முடியும், அதாவது சாயிலில் வந்து நம்ம என்ன போட்டாலும் மண்ணில் நம்மளுக்கு பலன் கொடுக்கும். அதாவது செயற்கையாக பண்ணாலும் சரி, இயற்கையாக பண்ணாலும் சரி, நம்மளுக்கு பலன் தருங்க. ஆனால் அந்த மண்ணை நம்ம பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொடுக்க போகிறோன்றத ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து இந்த கெமிக்கல் ரசாயனங்கள் பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அது வந்து எப்படி நம்ம விவசாயத்தை பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எப்படி ஒரு மோனோபொலி சிஸ்டம் மாதிரி எப்படி இது வந்து ஒரு சில பேருக்கே உதவுமே தவிர ஒரு விவசாயத்துக்கு, ஒரு விவசாயிக்கு இது உதவாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்றதுக்காக நான் வந்து எங்க பழங்குடி மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் இப்போ அவங்க தோட்டத்தில் போய் பாரம்பரியமாக எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ இன்னைக்கும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து அவங்களோட பயிர்களை பார்த்து, அவங்களோட விதைகள், அவங்களோட வழிமுறைகள் அதையெல்லாம் கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து நான் பல இடத்துக்கு போய் நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸை சந்தித்தேன். அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம ஐஃபோம்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கானிக் ஃபெடரேஷனும் இருக்குது. ஸோ இது வந்து உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் நான் போய் அங்கேயும் உட்காந்து அதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே எப்படி இப்போ ஃபார்மிங் பண்ணுறாங்க, இப்போ பல இடத்துல பல விதமான விவசாய முறைகள் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து ஒரு ஊருக்காக போய் நான் கொஞ்சம் விவசாயத்தோட இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இங்கே நீலகிரி மாவட்டத்தில் ஒரு என்ஜிஓவில் வேலை செஞ்சேன். ஸோ அந்த என்ஜிஓவில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணீர் பற்றி படிக்க ஆரம்பித்தேன், நம்ம சுற்றுச்சூழல். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு விவசாய காடுக்கு தேவையானது. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி என் விவசாயத்துக்குள்ளே இது பண்ண முடியும், வர முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் என் ஃபார்மில் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி பயோடைவர்சிட்டி, அதாவது பூச்சிகள், பறவைகள் எல்லாமே எப்படி உள்ளே வருது அதை இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக நான் படித்து, ஸோ இப்போது வந்து நான் கம்ப்ளீட் ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் என்னென்ன தேவை, ஒரு அத்தியாவசியமாக, அதாவது உங்களுக்கு வாட்டர் பற்றி தேவையானாலும் தெரியும், ப்ளஸ் நம்மளோட காட்டு விலங்குகள் பற்றியும், நம்ம எப்படி ஒரு ஃபென்ஸே இல்லாமல் காட்டு விலங்குகளை தடுக்கலாம் அது கூட. ஏன்னா அதோட இடத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம என்னத்த பட்டாலாம் வாங்கி நம்ம பேரில் வச்சுருந்தாலும் ஒரு லேண்டு வந்து எல்லாருக்குமே சொந்தம் தான்.
அது இந்த உயிரினங்கள், பறவைகள், விலங்குகளுக்கும். ஸோ அது கூட எப்படி கோ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த முறையில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஃபார்ம் வந்து மொத்தமாக எத்தனை ஏக்கருங்கண்ணா? நம்ம ஆரம்பத்துலேருந்தே எத்தனை ஏக்கரில் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஸோ நான் வந்து இப்போ 2 ஏக்கரா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு 4 க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங்கும் நம்ம பண்ணுறோம். க்ரீன் ஹவுஸில் வந்து நம்மளுக்கு ஒரு அதாவது பிளெயின்ஸில் வளரக்கூடிய காய்கறிகள் ப்ளஸ் ஸ்ட்ராபெரிஸு, ஃப்ரூட்ஸு அது எல்லாமே கொண்டு வரோம். ஏன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் அத்தனையுமே நம்ம எப்படி உற்பத்தி பண்ண முடியுன்றத நாங்கள் இப்போது அதில் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா அப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு 100%ஆன வெஜிடபிள்ஸ் இயற்கை முறையில் போய் சேர்ந்தாதான் அவங்களோட ஹெல்த்து எப்படி வளருது, அவங்களோட ஹெல்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு, அதனால் ஒரு இயற்கை முறையில் சாப்பிட்ட காய்கறினால அவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றது நம்ம அப்போதான் சொல்ல முடியுங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு இப்போ ஃபுல்லாக மாற்றிட்டு என்கேஜ் பண்ணி. ஆனால் இப்போ நம்ம குடும்பத்துலேருந்து எத்தனை பேர் இந்த விவசாயத்தில் இப்போதைக்கு இருக்கீங்கண்ணா? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா, இல்லை அப்பா அம்மா எல்லாருமே இதில் தான் இருக்கீங்களாண்ணா? அப்பா விவசாயி தாங்க. அம்மா அவங்களும் விவசாயத்தில் தான் இருக்காங்க. ஒய்ஃபு அவங்களும் என் கூட சேர்ந்து இயற்கை முறை விவசாயத்தில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப வீட்லையோ இல்லை அப்பாவோ உங்களுக்கு என்ன அறிவுரை சொன்னாங்க? உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஸோ அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே என்கரேஜிங்காக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாக இதை வந்து வெளியில் நான் சொல்லும்போது வந்து நிறைய பேர் எதுக்கு இதை பண்ணிட்டு இயற்கை முறையில் என்ன ஈல்டு கம்மியாகும், அப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி நம்மளே வந்து ஒரு ஆர்கானிக்கில் வந்து ஈல்டு எடுக்க முடியுன்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதாவது கெமிக்கலில் எவ்வளோ ஈல்டு வருதோ அதே அளவுக்கு தான் ஆர்கானிக்லேயும் வருது. இதை வந்து ஒரு சோஷியல் இதில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வதந்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கெமிக்கல்லையே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் நல்லா ஒரு ஈல்டு எடுப்பாப்புல பக்கத்து ஃபார்மருக்கு ஈல்டு கிடைக்காது. அது ஃபார்மரோட ப்ராக்டிஸில் இருக்குது. ஸோ எந்த ஃபார்மர் வந்து எந்த முறை விவசாயத்துலேயும் நல்ல ஈல்டு எடுக்கிறது ஃபார்மர் கையில் தான் இருக்கே தவிர இயற்கை விவசாயத்தில் வந்து ஈல்டு எடுக்க முடியாதுன்றது வந்து ஒரு தவறான விஷயம். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈல்டு வரும், பலன் வரும். ஸோ அதுக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் தேவைங்க. மற்றபடி நம்மளுக்கு ஈல்டு டவுன் ஆகுறதெல்லாம் இட்ஸ் ஒரு ஃபால்ஸ் இது தான். அது நம்மளோட ப்ராக்டிஸில் பொறுத்து தான் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஏரியாவில் மொத்தமாகவே நீங்கள் எண்ணி பார்த்தா கூட வந்து ஒரு சிலர் தான் வந்து நான் அந்த இயற்கையை பண்ணுறாங்க. டோட்டலாக எல்லாருமே வந்து இந்த இங்கிலீஷ் மருந்துகளோ அந்த மாதிரி தான் கெமிக்கல் தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எந்த ஆர்வத்தில் வந்து நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆர்வத்தில் வந்தீங்கன்னா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம பழங்குடியினரோட தோட்டத்துக்கு போகும்போது தான் அவங்க வந்து இது வந்து ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது தோட்டம். ஸோ அந்த தோட்டத்துக்குள்ளே இறங்கி நம்ம போகும்போது சுற்றி ஒரு 100 யானைங்க இருக்கும், ஒரு 50-60 மானுங்க இருக்கும், ஒரு 20-30,000 பறவைங்க இருக்கும். அவங்க தோட்டத்தில் ஒரு வேலி இல்லை, ஒரு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இல்லை, ஒரு ஸ்ப்ரே இல்லை, எதுவுமே இல்லைங்க. நான் அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், எப்படி இதை நீங்கள் வந்து பயிரிடுறீங்க, எப்படி இதை வந்து விளைச்சல் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அவர் வந்து என்கிட்ட அவர் தோட்டத்தில் காமிச்சார். ஸோ மக்காச்சோளம் இருக்குது, மக்காச்சோளத்துக்கு கீழே பச்சை மிளகா இருக்குது, பச்சை மிளகாக்கு அடியில் வந்து பூசணிக்காய் இது ரன்னர் போகுது, அது பக்கத்தில் பீன்ஸ் வகைங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி ராகி, சாமை, தென்னை இது எல்லாமே ஒரே தோட்டத்தில் இருக்குது. ஆனால் சுற்றி அவ்வளோ விலங்குகள், அவ்வளோ இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் ஒரு டேமேஜ் இல்லை. அது எப்படி இது ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது தான் அவங்க சொன்னாங்க, அது வரும்ப்பா, அதுக்கு தேவையானது சாப்பிட்டு போகும், ஆனால் எனக்கு தேவையானது எனக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி அந்த பகிர்ந்து நம்ம வாழணுன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி வாழும்போது நம்ம அந்த விலங்குகளே உள்ளே வருதுன்னாலும் அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க. எப்படி வந்து ஒரு விளைச்சலை உயர்த்தி கொடுக்கும். அது 10 கிலோ சாப்பிடுது, ஆமாம், ஆனால் அது நம்மளுக்கு 90 கிலோ விட்டு போகுதுன்னும் போது அது எப்படியான ஒரு விஷயம் உள்ளே வருதுன்னா நம்ம இந்த மைக்ரோப்ஸ், அதாவது இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்மளுக்கு அது முக்கியமான ஒரு வேலை பண்ணி கொடுக்குதுங்க தோட்டத்தில். எந்த சாயில் எடுத்தாலுமே ஒரு கைப்பிடி சாயிலில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா மனுஷ இனங்களும் சேர்ந்தாலுமே அந்த நுண்ணுயிரோட கவுண்டை வந்து நம்ம பீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கைப்பிடி மண்ணில் அவ்வளோ நுண்ணுயிர் இருக்குது. அந்த நுண்ணுயிர் வந்து எப்படி பரவும்னா இந்த மாதிரி விலங்குகள் வந்து நடக்கும்போது தான் நம்ம வந்து இந்த நுண்ணுயிர்கள் இதாகும்.
ஸோ இதை பார்த்து அங்கே புரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க விதைகள் எல்லாமே அவங்களே பண்ண விதைங்க, அவங்களே உற்பத்தி பண்ண விதைகள். ஸோ இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளே விதை தயாரித்து நம்மளே அதை இந்த டைமில் போட்டோம்னா எதுவுமே பண்ணாமல் அந்த பயிர் எப்படி நல்லா விளைச்சலாக வருது. ஏன்னா அவங்க வந்து பூச்சி மருந்துன்ட்டு எதுவுமே இல்லைங்க, இலை சத்துக்குன்னு மருந்து கொடுக்க மாட்டாங்க, இயற்கையாகவே வருது. அதுக்கு நான் ஆரம்பத்தில் அவங்க கேட்டும்போது நம்ம மண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு 2 நாள் இது வர்றதுக்கு முன்னாடி விதைச்சிருவோம் அப்படின்னு இது மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அந்த இதுலேருந்து எனக்கு அந்த ஆர்வம் தூண்ட ஆரம்பிச்சிச்சு. எப்படி இந்த இது வந்து ஒரு 2019 இருக்குங்க, 2019 2018 அந்த டைமில் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு இதை வந்து இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு விவசாயம் செய்யலாமே அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அவங்களுக்கு சயின்டிஃபிக் டேர்ம் தெரில, ஆனால் எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வழிமுறையை நான் இப்போ என் தோட்டத்துக்கு எடுத்து அதை எப்படி நம்ம பண்ணலான்றத இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபார்மில் இயற்கை முறையில் பண்ணும்போது இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறீங்களா? பஞ்சகாவியம் கொடுக்குறோங்க. இப்போ மீன் அமிலம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ மீன் அமிலம் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய ஜெயின் ஃபேமிலிஸ் ப்ளஸ் இந்த சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, சரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம இலையிலேருந்தே இப்போ எடுத்து இப்போ அமினோ ஆசிட் வந்து சோயா எக்ஸ்ட்ராக்ட்ஸு இதை வச்சு பண்ணுறோம். கால்சியமு இந்த சத்தெல்லாம் வேணும்னா நம்ம இந்த அரிப் செடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அரிப் செடியை வந்து கரைசல் பண்ணி அதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்லேருந்தே நம்ம டைரெக்டாக சாயிலுக்கு இது பண்ணுற மாதிரி இப்போ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மீன் அமிலம் இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது அவங்களுக்கு வந்து அது செட் ஆகிறது இல்லை, வேணான்னு சொல்கிறாங்க. வேணான்னு சொல்கிறத விட அவங்க வழிமுறைக்கு அது ஒரு தடங்களாக இருக்கும்போது நம்ம பண்ணுறதே எல்லா விலங்குகளும் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால நம்ம இந்த ப்ராசஸ்க்கு ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம நேச்சுரலாக இப்போ நம்ம என்னென்ன வகையான ஒரு இடுபொருள்லாம் நம்ம விவசாயத்துக்கு கொடுக்குறோங்கண்ணா இந்த மாதிரி தயார் பண்ணுறதுல? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இலக்கரசலுங்க ஜாஸ்தி கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் வந்து ஒரு மெயின் காம்போனண்ட்டுங்க. ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், அப்புறம் வேப்ப புண்ணாக்கு கரைசல், இந்த தேமோர் கரைசல், இந்த மாதிரியான கரைசல்கள் நம்ம அப்பப்போ தேவைக்கான இதை பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துக்குறோங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து எல்லா இடுபொருளுமே வந்து நீங்களே தயார் பண்ணிக்கிறதுங்களா இல்லை வெளியிலிருந்து வாங்குறீங்களா? ஸோ இதில் நான் சொன்ன இடுபொருளெல்லாம் நானே தயாரிச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு கண்டினியூஸாக ஒரு 15-20 நாள் மழையெல்லாம் ஜாஸ்தி வருங்க. ஸோ அந்த மாதிரி டைமுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது மேக்ஸிமம் இதை வந்து நம்ம தவிர்க்க தான் பார்ப்போம். ஆனால் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸுக்கு பயோ ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் நம்ம இந்த சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா இதையெல்லாம் வெளியிலேருந்து ஒரு லேப்லேருந்து வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து நம்ம ஃபீல்டில் ஒரு 10% தான், அதாவது முடியாத சமயத்தில் மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ நம்ம எல்லா விவசாயத்துக்குமே வந்து இந்த ஒரே மாதிரியான ஒரு இடுபொருள் தான் கொடுக்குறீங்களா, இல்லை நம்ம எல்லா பயிருக்கும் வித்தியாசமாக நீங்கள் இடுபொருள் கொடுக்குறீங்களா? நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு பிளாட்டில் நான் ஒரு பீன்ஸ் ரகம் வச்சுருக்கிறேங்க, பூண்டு இருக்குது, பக்கத்தில் பட்டாணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரே தடவை சோ பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு செட் ஆஃப் மருந்து தான் கொடுத்துட்ருக்குறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு விதைச்சும் போது நம்ம வேருக்கான ஒரு சத்து கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்ம ஜீவாமிர்தத்தில் வந்துடும். ஸோ இப்போ ஜீவாமிர்தத்தில் நம்ம கரெக்டாக அதை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மற்ற தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் கம்மியாகுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் துளுந்து மேலே எந்திரிக்கும் போது இலைக்கு சத்து தேவைப்படுங்க. ஸோ அது வந்து நைட்ரஜன் பேஸ்டாக நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம கொடுத்துருவோம். அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நைட்ரஜன் ஃபிக்ஸிங் கிராப்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க. ஸோ அதை பிளான்ட் பண்ணி அதனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இலைக்கு இந்த சத்து கொடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா பூச்சி வரும்போது அதுக்கு நம்ம வேப்ப புண்ணாக்கு கரைசல், அப்புறம் வேப்ப எண்ணெய், பூங்கை எண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய்களை வச்சு அதை பண்ணுவோம். அப்புறம் நம்ம சில்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு போட்டு அந்த கரைசல் பண்ணுவோம். ஸோ அது பெஸ்ட்
ஹார்வெஸ்ட்டுக்கு போகுங்க. இது ஒரு ஸ்டேஜ். அடுத்ததுக்கு இப்போ காய் வந்து பிடிக்கிற ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொட்டாசியம் சத்து அதிகமாக தேவைப்படுது. அதுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் அழுகுன வாழைப்பழத்தை எடுத்து நம்ம சாணி கோமியா ஜாகிரியில் போட்டு அதுக்கு உண்டான சத்தை கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோத் ஸ்டேஜுக்காக நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இண்டிவிஜுவல் கிராப்ஸுக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு கிராப்புக்குமே ஒரு ஷெட்யூல். ஸோ இப்போ இந்த ஒரு இதில் நாங்கள் இந்த ஒரு மெத்தடை ட்ரையல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நான் இப்போ இயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் கெமிக்கல் பயன்படுத்தி பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கரா கேரட் போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா அவர் வந்து சொல்லுவார் ஒரு 1 லட்ச ரூபா ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அதுவே இன்னைக்கு கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா ஆயிருக்கு. டபுள் ஆயிருக்கு. செலவு மட்டும். ஆனால் லாபம் வந்து அதே ரேட்டுக்கு தான் வாங்குறதுங்க. அது சீசனாலிட்டி பொறுத்து. லோடு ஜாஸ்தி ஆச்சுன்னா லோடு கம்மியாச்சுன்னா ப்ராஃபிட்டு. இந்த ஒரு சிஸ்டமில் தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் இதுவே ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் உங்களுக்கு வந்து வேலை தான் ஜாஸ்தி, இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு வருஷம் என்னோட காட்டில் வந்து ஒரு 1.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் க்ரீன் மென்யூர் போட்டு உளுந்து எடுத்தேங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரையாவோட வழிமுறை தான். ஆனால் என் ஊருக்கு என் தோட்டத்துக்கு என்ன அடாப்ட் ஆச்சோ அதை வந்து நான் இங்கே போட்டுக்கிட்டேங்க. ஸோ அதை வந்து நான் வந்து என் தோட்டத்துக்கு போட்டு இப்போது சூரியகாந்தி போட்டேன், லூப்பின் போட்டேன், மல்லி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், ராகி, சாமை, தனை எல்லாம் போட்டு உளுந்து மண்ணை சத்துப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மண்ணை சத்துப்படுத்தும் போது நம்மளுக்கு அதனோட சேஞ்சஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு 1 வருஷம் அந்த க்ரீன் மென்யூரிங்கையே திருப்பி போட்டு பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு அந்த தோட்டத்தில் கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணி க்ரீன் மென்யூர் பண்ண பிறகு. நான் இன்னி வரைக்கும் நாட்டு எருவு வந்து யூஸ் பண்ணல. அதாவது ஒரு லோடு வாங்கினேன், அதை மண்புழு உரமாக மாற்றிட்டு இப்போ அப்படியே அந்த க்ரீன் மென்யூரோட சத்துலேயே நான் அந்த மண்ணை வந்து மாற்றி இப்போ அந்த சத்தில் தான் என் செடிங்க எல்லாமே வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எருவு இது கம்மியாச்சுங்க. விதைங்க பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் என்னோட விதைங்களே நான் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிப்பேன். அதில் ஒரு இது கட்டாச்சு. இப்போது இயற்கை விவசாயம்னா எல்லோரும் சொல்கிறது களை எடுக்கிறது வந்து ஒரு பெரிய வேலை அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே பெட்டு வெட்டி வச்சு அதில் களையை முளைக்க விட்டு அந்த களையை எடுத்து நம்ம விதையை விதைச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த கிளை வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கிராப் மேலே வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு அது ஒரு கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சிஸ்டம். இப்போ 8 மாதத்தில் நான் ஒரு தடவை தான் என் பூமியை உளுந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அது வரைக்கும் நான் டில்லிங்கே பண்ணலைங்க. ஸோ அதுவும் நம்ம களை இதை கம்மி பண்ணும். ஸோ வருஷம் என்ன ஆகும்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தோட்டத்துக்கு போடுற காஸ்ட் கம்மியாகும், வருமானம் ஜாஸ்தியாகும். இயற்கையில் கெமிக்கலில் வருமானம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், அதுக்கு காஸ்ட்டும் நம்ம கையில் இல்லை. ஏன்னா அந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்ம கையில் இல்லைங்க. அதாவது ஒரு விவசாயி கையில் எதுவுமே டிசிஷன் இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் வார்னால நம்மளுக்கு எல்லா மருந்துங்களோட ரேட்டெல்லாம் எங்கேயோ எகிரிட்டு போயிட்டுருக்குங்க. ஆனால் நம்ம கேரட் கொடுக்குறது அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும்போது நம்ம பார்த்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. நான் இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ வந்து நாட்டு மருந்துகள் வந்து பயன்படுத்துறீங்க? இவ்வளோ அளவு தான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஒரு ஏக்கருக்கு வந்து இவ்வளோ லிக்விட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நம்ம பயிர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வரைக்கும் கொடுக்குறீங்க? நீங்கள் வந்து ட்ரிப்ரிகேஷன் மூலமாக கொடுக்குறீங்களா இல்லை எந்த முறையில் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மூலியமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. சாயில் ட்ரைன்சிங் பண்ணுறோன்னா கேனு இந்த மாதிரி இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ட்ரிப்பு சிஸ்டம் வந்து இங்கே கொஞ்சம் செட் ஆகலைங்க. ஏன்னா நம்ம வளைவு அந்த இது இருக்கிறதுனால ஸ்டெப்பாக இருக்கிறதுனால ஸ்லோப்ஸு இது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரிப்பு இது வரைக்கும் செட் ஆகலை. ஆனால் அதுக்கு நிறைய பேரும் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஃபீல்டை வந்து அதுக்கு ரெடி பண்ணிட்டும் இருக்கோங்க. அதாவது கம்ப்ளீட் ஃபர்டிகேஷன் சிஸ்டம் போட்டு எல்லாமே ஆட்டோமேட்டடில் கொடுக்குற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாமிர்தம்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 50-60 லிட்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் பிஃபோர் க்ராப்பு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோங்க. இப்போ மழை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாயில் எரோஷன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அப்போ அந்த டைமுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணோன்றதை சொல்ல முடியாதுங்க. ஸோ அது வந்து வேரியபிள்ஸாக மாறிட்டு வந்துட்டுருக்கோம்.
நான் இப்போ இயற்கை விவசாயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் என்னென்னங்க? பிரச்சனைகள்ன்றத விடனா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு விஷயம் பார்க்கலான்னா நம்மளை சுற்றி என்ன இருக்குது, அதாவது எனக்கு பயன்படக்கூடியது, என் தோட்டத்துக்கு பயன்படக்கூடியது. ஸோ அதை நம்ம வந்து ஏன் லோக்கல்லையே பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, நம்ம மண் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து ஒரு லோக்கலைஸ்டாக இருக்கும்போது அதை சுற்றி இருக்கிறது தான் அதனோட சுற்றுச்சூழல். ஸோ அதுலேருந்து நம்ம தோட்டத்துக்கு அதை என்ன பயன்படுத்த முடியுமன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. இப்போது பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கு இயற்கை விவசாயம் இதுக்கெல்லாம் நிறைய மார்க்கெட்ஸு, நிறைய பேர் நிறைய இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அதை எப்படி நம்ம வந்து தாண்டி நம்மளோட சிஸ்டமை நம்ம எப்படி வெளிப்படையாக பண்ணலாம். ஸோ இப்போ என் ஃபார்ம்ஸுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எனி டைம் வாக்இன் பண்ணலாங்க. ஸோ என் கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஃபார்மை பார்க்குறாங்கன்னாலும் சரி, எனி டைம் அவங்க உள்ளே வரலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இதுவே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ வெளிப்படையாக இது பண்ணணும். அண்ட் ப்ளஸ் நம்மளோட ஃபார்மோட சாயில் என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. அது வந்து பேசிக். சாயிலும் நம்ம சுற்றுச்சூழல் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி சயின்டிஃபிக்காக உங்கள் மண்ணில் அதை போட்டிங்கன்னா என்ன ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து 100% பெனிஃபிட்ஸ் வரும். ஆனால் ஓகேங்கண்ணா, நம்ம இவ்வளோ நேரம் வந்து எப்படி பயிர் பண்ணுறோம், நம்ம இயற்கை விவசாயம்னா என்ன, என்னென்ன ஈடுபொருள்லாம் கொடுக்குறோம், அதை பற்றி பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை, விற்பனை வாய்ப்பு, இதை பற்றி பார்க்கலாங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா.